வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளாலோ கணக்கன்பட்டி சித்தர் சர்க்குருவின் அருளாலோ நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நற்பலன்கள் காத்திருக்குங்க. ஏன்னா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சர்க்குருவின் திடீர் வாக்கின்படி ஏப்ரல் மாதம் 14க்குள்ள உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்குங்க. அது என்னன்னு தான் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். மேலும் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கணக்கன்பட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா பழனி மலைக்கு அருகே இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி ஊரில் வாழ்ந்த மகத்தான சித்தருங்க. இவர் எப்போதுமே பரட்ட தலையோடும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அச்சய துண்டையை கட்டி கொண்டு எப்போதும் அழுக்கு மூட்டை வைத்து தாங்க சுற்றி திரிவார். இவர் பார்த்தீங்கன்னா பல நாட்கள் இடும்பன் மலையிலும் சில நாட்களில் பார்த்தீங்கன்னா கோவில்களில் திருப்பணிகளை செய்து வந்திருக்காரு. இவரை முதல்ல பார்த்தவங்க யாருமே இவர் சாமின்னு நம்பலை. பிறகு இவர் சொன்ன சில விஷயங்கள் அப்படியே நடந்ததால் இவரை பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் மூட்டை சுவாமின்னு அழைக்க தொடங்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா தன்னுடைய அருள் வாக்கால பலருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்காரு. இப்படி இவர் சொன்ன ஒரு அருள் வாக்கின்படி பார்த்தீங்கன்னா 2 நபர்கள் வந்திருக்காங்க. இவரிடம் பார்த்தீங்கன்னா புதியதாக ஒரு நிலம் வாங்குவதற்காக வாங்கலாமா வேணாமான்னு கேட்க வந்திருக்காங்களாம். அதற்கு அந்த நபர் பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அவரிடம் கணக்கன்பட்டி சித்தரும் கிழக்கு போய் வடக்கு வான்னு சொல்லவும் அவருக்கு ஒன்றுமே புரியல. அவங்களும் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நிலம் வாங்க போன இடமும் கிழக்கு போய் வடக்கு இருக்குது. அந்த நிலத்தை வாங்கிய பிறகு அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மகிழ்ச்சியும் அடைந்திருக்காங்க. இப்படி பார்த்திங்கன்னா இந்த கணக்கன்பட்டி சித்தர் நிகழ்த்திய அதிசயங்கள் பல சொல்லிகிட்டே போலாங்க. இவர் சொன்ன ஒவ்வொரு வாக்குமே நிச்சயம் பலித்திருக்கு. அந்த வகையில் இந்த கணக்கன்பட்டி சித்தருடைய திடீர் வாக்கின்படி இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே ராசி சக்கரத்தில் 2ஆவதாக வரக்கூடிய ரிஷபராசி நண்பர்கள் பார்த்திங்கன்னா பழகுவதற்கு இனிமையானவங்கன்னு சொல்லலாம். அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழ பிரியப்படுவீங்க. பெரிய மாற்றங்களை விரும்பி வரவேற்கவும் மாட்டீங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கற்பனை கோட்டையை கட்டி அதில் வாழ்ந்த மகிழ எப்போதுமே உங்களுக்கு விருப்பம் கிடையாது. வாழ்க்கை பிரச்சனையை கண்டு தங்கி தள்ளி போடாமல் அப்போதே எதிர்நீச்சல் அடித்து சமாளிச்சிடுவீங்க. மேலும் உங்கள் ராசியில் பிறந்தவங்க சுமாரான உயரமாகவோ குள்ளமாகவோ தான் இருப்பீங்க. நண்பர்களோடு சுமூகமாக பேசினாலும் ஓரளவு ரகசியத்தை மனதை விட்டு சொல்ல மாட்டீங்க. மேலும் சிலர் அதிக தர்ம சிந்தனை கொண்டவங்களாக தான் ரிஷபராசி நண்பர்கள் இங்கே இருக்கீங்க. பலன் பார்க்காம எதிர்பாராம உதவி செய்யக்கூடிய தன்மை கொண்டவராகவும் இருக்கீங்க. சண்டையை கண்டா அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு கோபம் வந்தால் அடைக்க கொள்ள முடியாமல் சின்ன பின்னமாக்கிட்டு தாங்க தயங்க மாட்டீங்க. மேலும் உங்களுக்கு திருமண விஷயத்தில் ரொம்பவே அக்கறை காட்டுவீங்க. திருமணமானதும் தம்பதிகள் ஒற்றுமையோடு அன்போடு பழகி மன வாழ்க்கையை உங்களுக்கு நன்றாக அனுபவிக்கக்கூடிய நபராக தான் இருக்கீங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரகநிலை ரீதியாகவும் உங்களுக்கு இந்த நேரத்தில் 2, 5ஆம் அதிபதியான புதன் ராகுவோடு தொழிற்ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. இதனால் பொருளாதார முன்னேற்றம் இனி அதிகரிக்கும். கையிருப்பு கணிசமாக உயரும். கற்பனை சக்தி, சாத்வீக குணம், எதிர்காலம் பற்றிய சிந்தனையே மிகுதியாக இருக்கும். சித்தப்பா மூத்த சகோதர உதவியால் பல நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். மாணவர்களும் பார்த்தீங்கன்னா படங்களை அக்கறையோடு படிக்க வேண்டும். திருமண விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தித்திக்கும். காதல் திருமணத்தில் பெற்றோரின் சம்மதமும் கிடைக்கும். மேலும் தடைப்பட்ட பணிகள் இனி துரிதமாக நடைபெறும். செல்வாக்கு உயரும். பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றி, லாபம், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மேலும் உங்கள் குடும்பம், திருமணம், பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு துவக்கத்தில் மறைவு ஸ்தானத்தில் சில விஷயங்கள் பின்னடைவுகளாக சில விஷயங்களை அனுகூல பலனை கொடுத்துடுங்க. மாதத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் எந்த செயல்களை செய்தாலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது.
இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்கள் அனைத்துமே பெரும்பாலும் சாதகமான நிலையில் இருப்பதால் பெரிதாக கவலைப்பட வேண்டியதில்லை. பணவரவு பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். லாபஸ்தானத்தின் 3வது கிரகங்கள் சஞ்சரிப்பது உங்களுக்கும் புதன் வக்ர நிவர்த்தி பெறுவதும் அனைத்துமே பெரிய அளவுக்கு யோகத்தை தருங்க. சில நாட்கள் மனக்குறைகள் இல்லைனா சங்கடங்கள் ஏற்பட்டால் கூட மாதத்தின் கடைசி நாட்கள் அனுகூலமான பலனை தான் கொடுக்கும். மேலும் திடீர் செலவுகள் உண்டாகலாம். பொருளாதார ரீதியாக சின்ன பின்னடைவு உண்டாகும் சாத்தியம் இருக்கு. வரவு செலவை திட்டமிட்டு செலவு செய்வதும் நல்லது. செலவுகளை பெருமளவு குறைத்து கொள்வது நல்லதுங்க. வருமானம் சீராக இருக்கும். தடைப்பட்ட வருமானம் நீண்ட நாட்களாக கிடைக்க வேண்டிய தொகைன்னு இந்த மாதம் முழுவதும் 2ஆம் வாரத்தில் கைக்கு கிடைக்கும். இருந்தாலும் வீட்டுக்கான திடீர் செலவு உண்டாகலாம். மேலும் உங்களுக்கு முழுவதுமே வேலை தொழில் சம்மந்தமான விஷயங்களில் பெரிய சிக்கலோ பாதிப்புகளோ எதுவும் ஏற்படாதுங்க. வியாபாரம் செய்தீங்கன்னா பெரிய வளர்ச்சியும் முன்னேற்றம் உண்டு. குரு புதன் 2 கிரகங்களின் பரிவர்த்தனை யோகம் உங்கள் தொழில் ரீதியாக பெரிய வளர்ச்சியும் எதிர்பாராத புதிய ஒப்பந்தத்தும் சாத்தியமாகும். மேலும் வேலை மாற வேண்டும்னு விருப்பம் உடையவங்க இது யோகமான காலங்க. முதல் பாதியில் சாதகமாக இருந்த வீட்டு சூழல் 2ஆம் பாதியில் சற்று அசௌகரியமான நிலையை ஏற்படுத்தலாம். வீட்டிற்காக குடும்பத்திற்காகவும் கூடுதல் செலவு செய்ய வேண்டிய சூழலும் உண்டாகலாம். சுக்கிரனுடைய மறைவு ஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு மனக்குழப்பத்தையும் செலவுகளையும் அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகள் உடனடியாக நிறைவேறாமல் போவது, ஏதாவது ஒரு இடத்துல மரியாதை குறைவான நிகழ்வு நடப்பதுன்னே உள்ளிட்ட சங்கடங்களை தவிர்ப்பது, கடன் வாங்குவதை தவிர்ப்பதும் நல்லதுங்க. இல்லை உங்கள் ராசியில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், தொழில்ஸ்தானத்தில் புதன் செவ்வாய், ராகு, லாபஸ்தானத்தில் சூரியன், சனி, அயனசைன, போகஸ்தானத்தில் சுக்கிரன் கிரக நிலை அமைந்திருப்பதால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும்னா, காரிய தடை ஏற்படலாங்க. மனதில் ஏதாவது குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். சாமர்த்தியமான பேச்சு கை கொடுக்கும். இந்த நேரத்தில் பணவரத்தும் திருப்திகரமாக இருக்கும். நீண்ட நாட்களாக இழுத்து வந்த வீண் பிரச்சனைகளும் நீங்கும். மரியாதை அந்தஸ்து இனி உயருங்க. வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கான மதிப்பு உயருங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைங்கள் மூலம் சந்தோஷமும் உண்டாகும். அதே போல் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெறும். கூடுதல் லாபம் கிடைக்க வாய்ப்பிற்கு. தொழில் வியாபார விரிவாக்கம் செய்ய முயற்சி மேற்கொள்ளலாம். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பதவி உயர்வு உண்டுங்க. சிலருக்கு புதிய பதவி கூடுதல் பொறுப்போடு கிடைக்கலாம். கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். அலுவலகத்தில் அடுத்தவங்களால் திடீர் பிரச்சனை தலைத்துக்கலாம். உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். அதே போல் பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் சாதகமான பலன் உண்டு. காரிய தடைகள் இனி நீங்கும். மனதில் இருந்து வந்த சோர்வு நீங்கி உற்சாகம் பிறக்கும். எதிர்பார்த்த தகவலும் உங்களுக்கு சாதகமாக வருங்க. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ளே இருக்கும். புதிய ஆடைகளுக்கான முயற்சிகள் சாதகமான பலனை தரும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதே போல் அரசியலில் இருந்தீங்கன்னா கோபமாக பேசுவதை தவிர்த்துக்கோங்க. மேல்மட்டத்தில் உள்ளவங்களோடு வாக்குவாதத்தை ஏற்படுத்தலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமடைய முழு முயற்சியோடு படிக்க வேண்டும். சக மாணவர்கள் மத்தியில் உங்களுக்கான மதிப்பு உயருங்க. அதே போல் இந்த நேரத்தில் உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை உண்டாகும். பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் வந்து சேரலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். பிள்ளைகள் பற்றிய கவலையும் கல்வி பற்றிய சிந்தனையும் அதிகரிக்கும். உறவினர் மத்தியில் மரியாதை கொடுங்க. அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் சந்திப்பு உண்டாகும். திடீர் செலவும் இருக்கு. முக்கிய பொறுப்புகள் கைகூடும். தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வீங்க. நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடித்திடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் கூடும். அதே போல் குடும்பத்தினரோடு வீண் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும். இறுதியாக மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களிடையே சுமூக உறவு இருக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வாழ்க்கையில் முன்னேற அக்கறை காட்டுவீங்க. மன துணிவு அதிகரிக்கும். பணவரத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்தபடி இருக்குங்க. தன்னம்பிக்கை இதனால் அதிகரிக்க போகுது.
மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி நண்பர்கள் வெள்ளிக்கிழமை நாளில் நவகிரகத்தின் சுக்கிரனுக்கு மொச்சை தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வர எதிர்பார்த்த பணவரத்திற்கோ மன மகிழ்ச்சி உண்டாகும். அதிர்ஷ்ட கிழமையாக திங்கள் வெள்ளியும் சந்திராஷ்டம தினங்களாக 8, 9, 10. அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா 1, 2, 28, 29, 30.